உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்ணின் கையை பிடித்து இழுப்பது அவரின் கண்ணியத்தை பாதிக்கும் என்றாலும் உள்நோக்கமின்றி செய்வது குற்றமில்லை. உயர்நீதிமன்றம் கிளை. இந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2015 மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பெண் மாடு மேய்ச்சல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்பொழுது ஒரு நபர் வந்துட்டு அந்த பெண்ணின் கையை பிடிச்சு இழுத்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனநல பாதிக்கப்பட்ட பெண்ணோட தாயார் வந்துட்டு புகார் அளிக்கிறாங்க. புகாரின் அடுத்து வழக்கு பதிவு செஞ்சு அந்த கையை பிடிச்சி இழுத்த நபரை கைது செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் அந்த கையை பிடிச்சி இழுத்த நபருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்கு. பின்னர் அந்த குற்றவாளி உயர்நீதிமன்றம் சென்று முறையிடுகிறார். அங்கு இந்த இவருக்கு கொடுக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை ரத்து செய்யப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நபருக்கு அகேன்ஸ்டா எவிடன்ஸ் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு நம்ம கையை பிடிச்சி இழுப்பது குற்றமா அமையாதுன்னு சொல்லிட்டு எதுவும் முட்டாள்தனமா நினைக்க வேணாம். ஏனென்றால் BNS செக்ஷன் 74 பிரகாரம் இது குற்றமாக அமையும். இதற்கு அதிகபட்சமாக சிறை தண்டனை 5 ஆண்டுகள் வரையும் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. மற்றும் அபராதம் தண்டனையாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மற்றும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷன் கீழே கூட குற்றமாக அமைய வாய்ப்பு உள்ளது. ஸோ இதுல இருந்து நான் சொல்ல வர்றது என்னவென்றால், நீங்க நல்ல எண்ணத்துல கை பிடித்தாலும் அவர்களுக்கு அது கெட்ட எண்ணமாக தெரிந்து காவல் நிலையம் சென்று புகார் அளித்தார் என்றால் நம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அவேர்னஸ் வீடியோக்கு பார்வை.